ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலதி சமையல். டுடே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தான். வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாமா? எவ்வளோ சிக்கன் போடுறோம்? 1.5 கிலோ சிக்கன்மா. 1.5 கிலோ சிக்கன் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாமா? நம்ம பசும்பல் தயிர் தான். ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடிமா, வீட்டிலேயே அரைச்சது. கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். கல்லெண்ணெய் ஒரு கரண்டி விட்டுக்கலாமா? ஒரு சின்ன ஸ்பூன் தான். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்தமாரி மிக்ஸ் பண்ணி செய்தோம்னா பிரியாணி ரொம்ப மசாலாலாம் நல்லா ஊறி இருக்குமா. சிக்கனில் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. மசாலா போட்டு ஒரு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுமா. ஒரு 1 ஹவர் ஊறட்டமா, எடுத்து வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம். வாங்கம்மா, சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சுட்டேன். சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். கல்லெண்ணாமா ஊற்றி செய்யணும். 100 எண்ணெய் ஊற்றிக்கிறேம்மா. 100க்கு மேலே இருக்கும். ஆமா, பட்டை, லவ், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராட்டி முட்டெலாம் வச்சுக்கிறோம்மா. எல்லாம் போட்டுடலாம். 2 பிரிந்தி இலையும் போட்டுக்கலாம். நான் கிராம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறோம்மா. நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுக்கிறோம். போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். சிக்கனில் 1 ஸ்பூன் போட்டு வச்சுக்கிறேம்மா. அதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போதும், ரொம்ப இப்படி புதினா போட்டுக்கலாமா? இப்படி கொத்தமல்லி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 6 போட்டுக்கலாமா? ஏற்கனவே சிக்கனில் ஒரு 4 போட்டு ஊற வச்சுக்கிறோமா. தக்காளி ஒரு 3 தக்காளி நைஸாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டுமா, மிளகாப்பொடி போட்டுக்கலாம். சிக்கன் ஊற வச்சதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சம் போதும். பச்சை மிளகாலாம் போட்டுக்கிறோம். வாங்கம்மா, ஊற வச்ச சிக்கன் அதில் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டோம்மா. நல்ல எண்ணெயிலேயே வதங்கட்டும். 1.5 கிலோ கறிக்கு 1 கிலோ அரிசிம்மா. அப்போ தான் நல்லாயிருக்கும், பீஸும் நல்லா கிடைக்கும். உப்பு போட்டுடலாமா? தேவையான உப்பு. ஏற்கனவே உப்பு சிக்கனில் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுக்கிறேன், அதனால் போதும்.
ஒன்றோட பார்த்துட்டு போட்டுக்கலாம். வாங்கம்மா, நல்லா வதக்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாமா? 10 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். இந்த எங்கள் அரிசி தண்ணி கரெக்டாக இருக்குமா? 10 டம்ளர் தண்ணி. லெமன் ஊற்றிக்கலாமா? அரைப்பழம், ஒரு பாதி பழம் தான் பிழிஞ்சு வச்சுக்கிறேன். லெமனு போதும். ஏன்னா சிக்கனில் இது ஊற்றிக்கிறேன், தயிர் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நல்லா கறியெல்லாம் வெந்துடுச்சுமா. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசியெல்லாம் போட்டாச்சுமா. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, கொஞ்சோண்டு போட்டோமா. மூடியெல்லாம் கரெக்டாக இருக்குமா? தம் போட்டுடலாம். வெயிட் வச்சிடலாமா? ஒரு 20 நிமிஷம் அப்படியே டம்ப் பண்ணி வேகட்டுமா. வாங்கம்மா, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 25 நிமிஷம் ஆயிடுச்சுமா. தம் போட்டு 25 நிமிஷம் ஆகுது. ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக வந்துருக்குது. நல்லா வர வரையே மேலே அப்படி எழும்பி வந்து தருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூட முட்டையும் ரைத்தாவும் வச்சுக்கலாம். எல்லாமா தயிர் பச்சடி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுமா. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், அவ்வளோ செம்ம டேஸ்டாக. பாருங்கள், சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக வந்திருக்கு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். செம்மையாக கறியில் நல்லா வெந்திருக்கு. எல்லாம் பாருங்கள் எப்படி வெந்துக்குது. மசாலா போட்டு நல்லா ஊற மசாலா போட்டு நல்லா 2 மணி நேரம் ஊறிச்சுமா. சூப்பராக இருக்குது. சாப்பாடெலாம் பாருங்கள் எவ்வளோ வர வரையாது பாருங்கள். கரெக்டாக இருக்கும். ஆனால் எங்கள் அரிசிக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்குமா. நல்லா சுடுது. இதேமாதிரி பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.